ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சீரிஸோட 5th எபிசோட் பார்க்கலாம். போன எபிசோட்ல ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டு ஆஃபீஸில் வந்து படுத்திருப்பாங்க. ஹீரோயின் சேஃபாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் தூங்குறத பார்த்துட்டு ஹீரோ போர்வை பற்றி அவங்க பக்கத்தில் உட்காந்து அவரும் தூங்கியிருப்பாரு. அப்போ இடையில ஹீரோயின் கண் முழிச்சு ஹீரோவை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி கிட்டக்க வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோவும் கண் முழிச்சிருப்பாரு. அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போய் அப்படியே ஹீரோ மேலே படுத்து தூங்கிடுறாங்க. மார்னிங் தூக்க கலக்கத்துல ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு பிளர்ரா எல்லாமே ஞாபகம் வருது. அதெல்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு என்ன இதெல்லாம் இருக்கவே இருக்காது, இது கண்டிப்பா கனவா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிறாங்க. அப்படியே காஃபி குடிச்சிட்டு மிஸ்ஸு கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அப்ப மிஸ்ஸும் இந்த மாதிரி ஹீரோங்களை பத்தி விசாரிச்சா வந்தான ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு சந்தேகம் அதிகமாகுது. ஒருவேளை நேத்து அதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்குமோ, நம்ம கனவு இல்லையோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க ஆஃபீஸ்ல ஹீரோ வந்து எப்பவும் போல ஹீரோயினுக்கு அவங்களோட ஷெடியூல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் டைரக்டாவே நேற்று நைட்டு பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அப்படியே முழிச்சுக்கிட்டு இல்லையே நானும் ஆஃபீஸ்க்கு வரலையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி பேசிட்டு போகும்போது அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஃபோனை கவனிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஹீரோவோட ஃபோனில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கிறத பார்த்துருப்பாங்க. அதை இப்போ காணுமே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் என்ன மேடம் சொல்றீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே மீட்டிங்கில் கிளைண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கையில் இருந்த பெண் தெரியாமல் கீழே விழுகுது. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா எடுக்கலான்னு கீழே குனியும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஹீரோவை இவ்வளோ கிட்ட பார்க்கும்போது அவங்களுக்கு நேத்து நைட்டு நடந்தது எல்லாம் ஞாபகம் வருது. அப்போ ஹீரோயின் இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் ஷாக்ல எந்திரிக்கிறேன்னு சொல்லி அவங்க டேபிள்லயே அவங்க தலையை இடிச்சுக்கிறாங்க. அப்ப அங்க உள்ள எம்ப்ளாயிஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம டேபிள் கடியில பக் இருக்குன்னு ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. என்ன பக் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து யோசனை ஃபுல்லா நேத்து நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோவோட முகத்தெல்லாம் டிராயிங் பண்ணிலாம் வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவே பார்த்துக்கிட்டு நிற்கும் போது அப்ப அங்க ரெண்டு எம்ப்ளாயிஸ் வந்து இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஆமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்லும்போது அப்ப ரெண்டு எம்ப்ளாயும் ஷாக் ஆகி என்ன மேடம் உங்களுக்கும் இந்த ஐடியில தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ஐடியில பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் சமாளிக்கிறதுக்காக ஆமா அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்ட அந்த ரெண்டு எம்ப்ளாயும் எப்ப நம்ம மேடம் இந்த மாதிரிலாம் மாறினாங்கன்னு யோசிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் வந்து மீட்டிங் போகும்போது ஹீரோ மேடம்னு கூப்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் வந்து இல்ல நீ அமைதியாரி எதுவும் பேசாத இங்கேயே உட்காரு நான் மட்டும் போய்க்கிறேன்னு அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறாங்க. இங்க ஹீரோ நான் என்ன தப்பு பண்ணேன் இவங்க ஏன் நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்கன்னு யோசிக்கிறாரு. இங்க ஹீரோயின் ஹீரோ ஞாபகமாவே இருக்கு மைண்ட் டைவர்ட் பண்ணுன்னு சொல்லி புக் படிக்க வந்திருக்காங்க. அப்ப அங்க பயோல் வராங்க. அப்ப ஹீரோயின் ஹாய் சின்ன பொண்ணு அப்படின்னு கூப்பிடும்போது அதுக்கு பயோலாம் ஹாய் அஜுமா அப்படிங்கிறாங்க. அவங்க நாட்டுல கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்கள ஆஜுமான்னு கூப்பிடுவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து என்ன பார்த்தா உனக்கு வயசானவங்க மாதிரியா தெரியுது, என்ன போய் ஆஜுமான்னு சொல்ற, இனிமே அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லும்போது அப்போ என்ன பார்த்தா என்ன சின்ன பொண்ணு மாதிரியா தெரியுது, நீங்களும் என்ன சின்ன பொண்ணுன்னு கூப்பிடாதீங்கன்னு ரெண்டு பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. அப்போ பயோல் எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கும்போது ஹீரோயினும் எனக்கு மில்க் ஷேக் பிடிக்கும்னு சொல்றாங்க. அப்போ வாங்கல உங்களுக்கு பிடிச்ச மில்க் ஷேக்கை நம்ம ரெண்டு பேரும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்போ பயோல் வந்து அங்கிள் நான் போட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்கும்போது அவரும் பர்மிஷன் கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேரும் உட்காந்து மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்காங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்படியே அழகான கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இங்க ஆஃபீஸ்ல ஜியோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த மேனேஜர் வேகமா டேபிளை தட்டி ஜியோனை எழுப்பி என்னடா எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீ மட்டும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜியோன் வந்து நாள் ஃபுரா வேலை பார்த்து கொஞ்சம் அலுப்பா இருந்துச்சு அதான் தூங்குனேன் அப்படின்னு சொல்லும்போது புதுசா ஒரு கிளைண்ட் வராங்க. அவர் பார்க்க ரொம்ப ரிச்சா தெரியுறாரு. இவர் யாரு புதுசா இருக்காருன்னு மேனேஜர் கேட்கும்போது அதுக்கு ஜியோன் வந்து இவர் தெரியாதா உங்களுக்கு, இவர் ஆன்லைன் ஷாப்பிங் பிராண்ட்லேயே நம்பர் 1 அப்படின்னு சொல்றாரு. இங்க அப்படியே ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு வேலையாள் தேவைப்படுறாங்க. அவங்க ஒரு பேக் ஷூஸை பார்த்தா அது டூப்ளிகேட்டா ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த திங்ஸ்ல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அதையும் சரி செய்யணும். அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய் எனக்கு தேவைன்னு சொல்லும்போது ஹீரோயினா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயை நாங்கள் கண்டுபிடிச்சு தருவோம்னு சொல்லி மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹீரோயின் வந்து யார்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப ஹீரோ மிஸ்ஸுவை பார்த்து அவன் தான் இதுக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப மிஸ்ஸும் கண்டிப்பா அவன் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் யாரைத்தான் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கட் பண்ணா அப்பாவி முகமா ஜியோன் வந்து நிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் என்ன இவனா இவன் கரெக்டா இருப்பானா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜியோன் இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இங்க ஜியாங் வந்து ஒரு வேலையா புக் ஸ்டோருக்கு வந்திருக்காரு. அப்ப வந்து எனக்கும் புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அங்க ஒரு புக்கை பாக்குறாரு. அந்த புக்ல உள்ள கதை ரொம்ப நல்லா இருக்கு, இதை யார் எழுதி
எழுதுனா அப்படின்னு கேட்கும்போது ஒரு லேடி ரைட்டர் தான் இதை எழுதுனாங்க, அவங்க கூட இங்கே தான் இருக்காங்கன்னு அவங்கள கை காமிக்கும் போது அவரு யார் அதுன்னு பார்க்குறாரு. இங்கே யாருன்னு பார்த்தா நம்ம அந்த அழகான பொண்ணு தான், அவங்களும் ஒரு ரைட்டர் தானே, அந்த புக்கை எழுதுனதே அவங்க தான். அவங்கள பார்த்த ஜியாங் ஷாக் ஆகி அவங்க புக்கெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அந்த புக்குலேயும் அவங்க பேர் தான் போட்டிருக்கு, அவங்க ஃபோட்டோவோட இருக்கு. இந்த உலகம் இவ்வளோ சின்னதாக இருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களே எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. இந்த அழகான பொண்ணும் ஜியாங்கை பார்த்துட்டு இவர் எங்கே இங்கன்னு யோசிச்சுட்டு அவங்களும் வணக்கம் வைக்கிறாங்க. அப்போ ஜியாங் வந்து நீங்கள் தான் இந்த புக்கை எழுதுனதா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிக்கிறாரு. இவங்க முதல் சந்திப்பு கொஞ்சம் மோதல் ஆரம்பிச்சாலும் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஆகிக்கிறாங்க. இங்கே ஜியோன் வந்து கடுமையாக வேலை பார்த்து ஒரு 3 கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி ஹீரோயின் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணி ஓகேயும் பண்ணிடுறாரு. இங்கே ஜியாங் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆஃபீஸே அமைதியாக இருக்கு. அதை பார்த்து ஜியாங் இது ஏற்கனவே நடந்த சீன் மாதிரியே இருக்கே, ஏண்டா நான் வரும்போது எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிருப்பீங்களான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஷின் கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஜின் வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க, நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவங்க பக்கம் இழுக்க ஐடியா கொடுத்ததே நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த ஓல்டு எம்ப்ளாய் தான். அவன் மேடம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிற கோவத்தில் அவன் பழி வாங்கறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து செம கோவத்தில் நம்மளோட கேண்டிடேட்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜியோனும் எனக்கு தெரியல மேடம், நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் செக்யூரிட்டியாக தான் வச்சேன், அதை தாண்டி எப்படி போச்சுன்னே தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன இப்படி கேர்லெஸ்ஸாக பதில் சொல்கிற அப்படின்னு திட்டுறாங்க. மேடம் நிஜமாவே இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல கேண்டிடேட்டை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஹீரோயினுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிஇஓவை கன்வின்ஸ் பண்ணலாம் வாங்கன்னு அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே சிஇஓ கிட்ட வந்து கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்கும்போது அவர் கோவப்படுறாரு. என்ன உங்களை நம்பி வேலை கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் டைம் கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக எம்ப்ளாய் வேணும் தானே நான் உங்ககிட்ட வந்தேன், அதனால சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஹீரோயின் வந்து வெளியில் நடந்து வரும்போது ஜியோன் சாரி மேடம் என்னால் தான் எல்லா பிரச்சனையும் சொல்லும்போது அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ இவனுக்கு நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஜியோன் வந்து நிறைய கேண்டிடேட்ஸை பார்க்குறான், ஆனால் யாருமே செலக்ட் ஆகல, எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. இதனால ஜியோனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஹீரோவும் ஜியோனும் ஒரு கடையில் உட்காந்து பண்ணு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜியோன் வந்து செம்மையாக புலம்புறாரு, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகலைன்னா என் வேலையே போயிடும்னு. அப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் ஹை கிளாஸில் உள்ளவங்களே தேடிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் வேலை பார்க்குறவங்க கூட நல்ல வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, அவங்கள தேடி போனால் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜியோனுக்கும் அது நல்ல ஐடியாவாக தோணுது. உடனே போய் ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் வேறு வழி இல்லை, இப்போதைக்கு அவங்களுக்கு கேண்டிடேட் கிடச்சாகணும், அதனால அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே ஜியோனா நைட்டு வேலையை முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு இனிமேல் உங்கள் வேலை தான் சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் வந்து ஃபைல்ஸ்லாம் பார்க்கும்போது அங்கே பென் கீழே விழுகுது. அந்த பெண்ணை எடுக்கும்போது அங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கிறத பார்க்குறாங்க. இது என்ன ஸ்டிக்கர்னா ஹீரோவோட பேக் கேஸில் வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு புரிஞ்சிடுது அன்னைக்கு நடந்தது கனவு கிடையாது, நிஜமாவே இதெல்லாம் நடந்திருக்குன்னு. அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு வரும்போது அங்கே ஹீரோயினை காணும். எங்கே ஹீரோயினை காணும்னு தேடும்போது அவங்க பால்கனியில் நிற்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ என்ன மேடம் ரிலாக்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு நீ ஆஃபீஸ்க்கு வந்த தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பாரு அன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை, அதை நீ மறந்துடு, அன்னைக்கு ஒன்று எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே வீட்டில் ஹீரோ குளிச்சுட்டு வராரு. அப்போ பயோல் வந்து அவர் பேக்கேஸில் வேறு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகம் வருது. இங்கே ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசினதை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மார்னிங் ஹீரோ வந்து கேண்டிடேட்ஸ் தேட போகலான்னு அந்த மார்க்கெட்டுக்கு வரும்போது அங்கே ஜியோன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோ என்னடா வேலையை பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்கேங்கக்குள்ள ஃபஸ்ட்டு எனர்ஜி ஏற்றிப்போம் பாஸ், அப்புறம் வந்து எல்லாம் சுறுசுறுப்பாக எல்லா கேண்டிடேட்ஸையும் தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அந்த பண்ணை வாங்கி சாப்பிட்றாரு. இங்கே ஹீரோவும் ஜியோனும் ஒரு பக்கமாக கேண்டிடேட்ஸை தேடி அலையிறாங்க, ஆனால் ஒருத்தர் கூட கிடைக்கல. அப்படியே டயர்டாகி 2 பேரும் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு லேடி வந்து இந்த மாதிரி எனக்கும் ஒரு சூப் பார்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ அவங்கள கவனிக்கிறாங்க. அவங்க உடம்பெல்லாம் நூலாக இருக்குது. இவங்களும் பேக் சம்மந்தமாக உள்ளவங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களும் கிளம்பி போனோன்னே அந்த கடையில் விசாரிக்கும் போது ஆமாம் அவங்க டேமேஜ் ஆன பேக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது இவங்க தான் நமக்கு கரெக்டான கேண்டிடேட்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணி ஓடுறாங்க. அவங்க கடையை கண்டுபிடிச்சி அவங்க கடையில் போய் பார்த்தா அவங்க ஒரு பேக் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பேக்கை பார்த்தோன்னே ஜியோனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா இது ஒரு பிராண்டட் பேக்கா, அதை அவங்க அப்படியே வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஜியோ நமக்கு கேண்டிடேட் கிடைச்சாச்சு, எனக்கு வேலை
வேலை போகாது அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஹீரோ சும்மா இருறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்னப்பா சொல்கிற, இந்த மாதிரி பெரிய கம்பெனிலாம் எனக்கு யாருப்பா வேலை கொடுப்பாங்கக்குள்ள, நாங்கள் உங்களை வேலையில் சேர்த்து விட்றோம், நீங்கள் போகிறீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கள் ஹீரோயின் வந்து அவங்கள பார்த்துட்டு இவங்க கரெக்டாக இருப்பாங்களான்னு கேட்டுட்டு அவங்க அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த தம்பி சொல்லக்குள்ள கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நீங்கள் இப்போ கான்ட்ராக்ட்லாம் நீட்டுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பயோல் வந்து பிக்னிக் போகிறாங்க போல், அதாவது ஸ்கூல்லையே டென்ட் மாதிரி போட்டு ஒரு நைட்டு தங்க வைப்பாங்க போல். அதுக்கு கிளம்பக்குள்ளே அதுக்கு ஹீரோவும் வந்து என்னம்மா என்னை விட்டுட்டு இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பயோல் வந்து அப்பா இன்னும் நான் என்ன சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு 7 வயசாயிடுச்சு, ஒன்றும் என்னை பற்றியே நினச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா, போய் கேர்ள் ஃப்ரெண்டை தேடுன்னு சொல்லிட்டு போகிறா. அதை பார்த்த ஹீரோ இந்த சின்ன வயசில் என்ன பேச்சு பேசுது பாருன்னு நினைக்கிறாரு. இங்கே ஹீரோவும் அந்த அழகான பொண்ணை ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அந்த பையன் அம்மா நீ நைட்டில் தனியாக இருப்பேன்னு பயப்படாத, என் பொம்மையை பத்திரமா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போகிறான். இங்கே பயோலும் டாட்டா சொல்லிட்டு கிளம்புறா. இங்கே மிஸ்ஸும் வந்து ரொம்ப போரிங்காக போகுது, எல்லா கொலீக்ஸையும் கூப்பிட்டு டின்னர் வைக்கலான் இருக்கேன், நைட்டு டின்னருக்கு வரியான்னு கேட்கும்போது ஹீரோ ஓகே சொல்கிறாரு. அங்கே ஜியாங் வரும்போது நீ வரியாடான்னு கேட்கும்போது இல்லை உன் சமையல் நல்லாவே இருக்காது அதனால நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஹீரோ ஏன் வீட்டுக்கு வாங்கலை, நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மிஸ்ஸு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கும் ஜியாங் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இவன் கிடக்கா நம்ம மிச்சம் எல்லாரையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் கேட்குறாங்க. ஹீரோயினை வந்து ஹீரோ வீட்டுக்கா நான்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு மிஸ்ஸு வந்து நான் அட்ரஸ் அனுப்புகிறேன் நீ வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கான மீட்டிங் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மேடம் நீங்கள் நைட்டு டின்னருக்கு வரீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் நான் வரலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயின் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீடே ரொம்ப லோன்லியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. சரி ஃப்ரிட்ஜில் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பார்க்கும்போது அதுலேயும் ஒன்றும் இல்லை. நம்ம அங்கே டின்னருக்கு போகலாமான்னு யோசிக்கும்போது அப்படியே கட் பண்ணால் ஹீரோ வீட்டு வாசலில் ஒரு கேக்கோட ஹீரோயின் நிற்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சரின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. ஹீரோ வந்து திறக்கிறாரு, ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா யாரையுமே காணும். ஹீரோவும் அப்படியே பார்க்குறாரு. அப்போ ஹீரோயின் வந்து என்ன டின்னர் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஹீரோ வந்து நாங்கள் தான் குரூப்பில் கேன்சல் ஆகிடுச்சின்னு போட்டோமேன்னு சொல்லும்போது தான் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆமாம் நீங்கள் குரூப்பில் இல்லையில சாரி மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு செம எம்பாரசிங் ஆகிடுது. ஹீரோ நிற்கும் போதே டப்புன்னு அவர் வீட்டு கதவை சாத்திட்டு அவங்க குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே வந்து வாங்க மேடம் எங்கே போகிறீங்க, அதான் வீட்டு வரைக்கும் வந்துட்டீங்களே வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்போ அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்போ ஹீரோவும் கம்ஃபர்டபுளாக இருங்க மேடம் சொல்லிட்டு அவரும் சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினும் அப்படியே அங்கே வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே பயோலோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் இருக்குது, பெரிய வயசு ஃபோட்டோ இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரி அப்படியே எந்திரிச்சு போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அவங்க எந்திரிக்கிறாங்க. ஒரு டாய் மேலே கால் வச்சு அது சவுண்ட் போட ஆரம்பிச்சோன்னா ஹீரோயின் பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒன்றும் இல்லை அது தன்னால் ஆஃப் ஆகிடும்னு சொன்னோன்னே திரும்பி ஹீரோயின் அதே சோஃபாவில் ஸ்ட்ரிக்டாக உட்காந்துக்கிறாங்க. அப்படியே எங்கள் ஹீரோ சூப்பராக சமைச்சிருக்காரு. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து செக்ரட்டரியாக ஜாப் பார்க்க தேவையில்ல, நீ ஒரு ஷேஃபாக போகலாங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிடும்போது கடைசியாக ஒரு பீஸ் இருக்குது, அதை ஹீரோ எடுக்கலாமான்னு பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் முறைக்கிறத பார்த்துட்டு சரி அவங்களுக்கே கொடுத்துருவான்னு விட்டு கொடுத்துட்றாரு. அவங்களும் அதை எடுத்து சாப்பிட்டுறாங்க. அப்போ ஹீரோ மேடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ இல்லை நீங்கள் கேக் சாப்பிட்டு போகலாம் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பேச போயிடுறாரு. அங்கே போய் பயல்கிட்ட பேசுகிறாரு, என்ன ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்கியான்னு. அதெல்லாம் ஓகே தான்ப்பா, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் ஃபோனை வச்சிடுறா. இங்கே ஹீரோ ஃபோன் பேசிட்டு சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு வந்து பார்த்தா ஹீரோயின் சோஃபாலே படுத்து தூங்குறாங்க. ஹீரோவுக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதனால அவரும் போர்வெல்லாம் போத்தி விட்டுட்டு அவங்கள அங்கேயே படுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரும் ரூமில் போய் படுத்துடுறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் அப்படியே ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வீடு மாதிரியே தெரில. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது நம்ம ஹீரோ வீட்லேயே தூங்கிட்டோன்னு சொல்லி பதட்டமாக எந்திரிக்கும் போது ஒரு கையை மிதிச்சிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கீழே படுத்திருந்திருக்காரு. இவர் எப்படி இங்கே வந்தாருன்னு தெரியல. அப்போ ஹீரோவும் வலியோட எந்திரிக்கும் போது ஹீரோ இங்கே விடிஞ்சிடுச்சு நான் இங்கேயே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோவுக்கு நீதானே வந்து ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீங்கள் சீக்கிரம்
கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ நீ இப்போ எதுக்காக என்னை சீக்கிரம் கிளம்ப சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ வந்து என் பொண்ணு வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஓ உன் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன் பொண்ணு வராளா அப்படின்னு சொல்லிட்டு பறக்க பறக்க கிளம்புறாங்க. அப்போ அவங்க பேகை வேற மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. அதை வேகமாக ஓடி போய் ஹீரோ திரும்பி எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் லிஃப்ட்டில் நிற்கிறாங்க. இந்த சீன் செம்ம காமெடியாக இருக்கும். அப்படியே லிஃப்ட் கதவு திறக்குது. என்னன்னு பார்த்தா பயோல் வெளியில் நிற்கிறா. அப்போ பயோல் ஹீரோவை பார்த்து அப்பான்னு கூப்பிடும்போது ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. என்ன பயோல் இவரோட பிள்ளையா அப்படின்னு யோசிக்கிறா. இதோட அப்படியே கட் பண்ணி நைட்டு நடந்தது தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து என்னை விட்டுட்டு போவாதீங்கன்னு ரொம்ப அழுதுருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சமாதானப்படுத்தியிருப்பாரு. அதனால தான் ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோ தூங்கியிருப்பாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட அப்புறம் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.